நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ பண்ண ஒரு கேப் மாறித்தனம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சது? அந்த திருநெல்வேலி பொண்ணு உன்னை கட்டி பிடிச்சா முத்தம் கொடுத்தா அவ்வளவுதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதெல்லாம் பொய் தானே? ஓ, அந்த பொண்ணு போய் பார்த்துட்டு சொல்றியா? அது ரொம்ப பழைய எபிசோட் ஆச்சே. அதேதான். பொண்ணோட அண்ணன் உன்னை செவிலே விட்டானாமே, அப்புறம் உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டி வச்சு அடிச்சாங்களாமே. கட்டி வச்சுலாம் அடிக்கல. சரி, கட்டி வச்சு அடிக்கல, ஓட விட்டு அடிச்சாங்களாமே. உனக்கு யார் இதெல்லாம் சொன்னது? யாரோ சொன்னாங்க. இதெல்லாம் இவகிட்ட யார் போட்டு கொடுத்தது? ஒரு டப்பா ஃபிகரை உனக்கு நிச்சயம் பண்ணிருக்காங்களாமே. அதுல ஹைலைட்டே என்னன்னா, அந்த பொண்ணு உன்னை வேணான்னு சொல்லிருச்சாமே. டப்பா ஃபிகர் நாட்டுகளுக்கு எப்படி தெரியும்? நம்ம சீரியல்ல சீன் பை சீன் பாக்குறாளோ? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. திருநெல்வேலி பொண்ணும் இல்லாம திருவற்றியூர் பொண்ணும் இல்லாம இப்படி தனி மரமா ஆயிட்டியே சரு. ஐம் ரியலி வெரி சாரி. யாமினி, நீலாம் எப்படி மீடியால இருக்க? ஏன்? நீ சொன்ன எல்லா விஷயமும் போன மாசம். இந்த மாசம் சரவணனோட லவ் ஃபீலே வேற. என் இனிய தமிழ் மக்களே, இதுவரை மொக்க ஜோக்குகளையும் அட்டு காமெடிகளையும் மட்டுமே வழங்கி வந்த இந்த சரவணன் முதல் முறையாக திருநெல்வேலி மண்ணில் ஒரு காதல் கதையை படைக்க வருகிறான். மீனாட்சியின் தயாரிப்பில் சரவணனின் திரைக்கதை வசனத்தில் இந்த உலகம் இதுவரை பார்த்திராத ஒரு முழுமையான காதல் கதை. கல்லடக்குறிச்சியும் ரேடியோ மிர்ச்சியும். For the first time in the history of the world, the Tamil audience going to watch a Titanic in the Tirunelveli land. Action! I love you, Meenakshi. இந்த நிமிஷத்துல உலகத்துல இருக்கிற எல்லாரை விட உன்னை நான் அதிகமா நேசிக்கிறேன். உன்னை விட வேற யாரோடவும் நான் சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்படி? நிஜமாவே இதெல்லாம் நடந்துச்சா? இன்னும் நிறைய நடந்துச்சு, சொல்லதான் டைம் இல்ல. 4 நாள்ல எப்படி? அதான் எனக்கும் தெரியல. ஒருவேளை இததான் குணா கமல் எழுதி வைக்கப்பட்ட விதி அப்படின்னு சொன்னாரோ? இது ஏதோ சின்ன பசங்க விளையாட்டு மாதிரி இருக்கு. No, it's affection, யாமினி, affection. சரி சரி, சீக்கிரமா உன் ஷோ ரெக்கார்ட் பண்ணு, எனக்கு வேலை இருக்கு. யாமினி, காதல்ன்றது அறுக்காத, கடுப்பா இருக்கு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல. எனக்கு எதுவும் கேட்கல கேட்கல கேட்கல, கேட்கவும் மாட்டேன். கது உடைக்க போற. சொல்லுங்க தம்பி. ஒன்றும் இல்லை, மண்டபம் சாப்பாடுன்னு எல்லாத்துக்கும் நீங்கள் பாதி பாதி காசு கொடுத்துருந்தீங்க. கல்யாணம் நின்று போனதுனால பணத்தை திரும்ப கொடுத்துட்டாங்க. அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்தாங்க, வாங்கிக்கோங்க சார். என்ன தம்பி நீங்க? எங்களால உங்களுக்கு எவ்வளவு நஷ்டமாயிடுச்சு, இந்த பணத்தை போய் திருப்பி கொடுக்குறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், வாங்கிக்கோங்க. இல்ல தம்பி, வேண்டாம். எப்படியும் உங்கள் வீட்டில் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. இந்த பணம் உங்களுக்கு உதவியே இருக்கும் இல்லையா? வச்சுக்கோங்க. தமிழ்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு. தமிழ் இதுக்கு நிச்சயமாக ஒத்துக்க மாட்டேன் சார். அதனால தான் வீட்டில் நான் நேரம் பார்த்து வந்தேன். வாங்கிக்கோங்க, பரவாயில்ல. இது உங்க பணம் தான், பிடிங்க. என்ன மனுஷனுக்கு தம்பி, உங்களை வேண்டான்னு சொல்ற மாதிரி சூழ்நிலை மாறிடுச்சு. விடுங்க சார், எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு? பேசுற உங்களுக்கும் கஷ்டம், கேட்குற எனக்கும் கஷ்டம். உங்களுடைய பெருந்தன்மைக்கு முன்னாடி எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல.
தம்பி காஃபி ஏதாவது? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்னங்க? என்ன தம்பி இது? இது மீனாட்சிக்காக அம்மா செஞ்ச விளக்கு. வீட்டுக்கு விளக்கத்து போகிற பொண்ணோட பிறந்தநாள், ராசி, நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து பூஜை செஞ்ச விளக்கு இது. இது மீனாட்சி கிட்ட இருக்கதா நல்லதுன்னு அம்மா கொடுத்து விட்டாங்க. வாங்கிக்கோங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களை கஷ்டப்படுத்தின நாங்க வெக்கப்படுற மாதிரி செய்றீங்க. சேச்சே, உங்களை கஷ்டப்படுத்துனதுக்காக நாங்கள் இதை செய்யலை. இது மீனாட்சிக்காக செஞ்ச விளக்கு. அது அவங்க கிட்ட இருக்கதா சரின்னு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன், அவ்வளோதான். சுதா, அந்த நகையை எடுத்துட்டு வா. இந்தாங்க. இந்தாங்க வாங்கிக்கங்க. என்னது? நிச்சயத்தன்னைக்கு நீங்க போட்ட செயின். இது எங்க கிட்ட இருக்கிறது முறையில்லை. தங்கத்தெல்லாம் திரும்ப தரக்கூடாது. இது உங்ககிட்டே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல இதை நீங்க வாங்கிக்கிட்டு தான் ஆகணும். ஆமா தம்பி, அம்மா ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி விலை கொடுத்தீங்க, அதை மறக்க முடியல. ஆனா தங்க வைக்கிற விலையில இவ்வளவு பெரிய பொருளை நான் எப்படி ஏத்துக்க முடியாதுப்பா. அது முறையும் இல்லை. ஆமாப்பா, அவரு கட்டிக்க போற பொண்ணுக்கு பண்ணத நாம எப்படி ஏத்துக்கிறது? ஓ, இதுதான் உங்க பிரச்சனையா? சரி கொடுங்க சார். ஒரு மாப்பிள்ளையை நான் உங்களுக்கு கொடுத்த இந்த செயினை திரும்ப வாங்கிட்டேன். என்னங்க, வாங்கிக்கங்க. வாங்கிங்கன்னு சொல்றேன் இல்லையா? பரவாயில்ல, பிடிங்க. இது என் ஃப்ரெண்ட் தமிழோட தங்கச்சிக்கு நான் கொடுக்குற கல்யாண பரிசு. இப்ப சந்தோஷம் தானே? நான் மற்ற விஷயத்த தமிழ்கிட்ட பேசிக்கிறேன். அப்ப நான் வரேன் சார். அன்னைக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாகவே கோவப்பட்டுட்டேன். அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. ஐயோ, அது நியாயமான கோவம் தானே தம்பி. என்னால உங்களுக்கு என்ன சிரமம் ஏற்பட்டிருந்தா நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. நான் வரேன் சார். நான் வரேன். வாங்க தம்பி. நாம கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம்மா. நாம பண்ண குழப்பத்துல பாவம் இவருக்கு தான் கஷ்டம்.